இது வரைக்கும் வெள்ளை முடி வந்துட்டு போகவே இல்லைங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுங்க. ஒரு தடவை வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் போச்சு, இனிமேல் வந்து நமக்கு எல்லா முடியும் நரைமுடி ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க அதிகம். ஆனால் இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இதுக்கு 100% சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு முடி கூட நரைமுடியோ செம்பட்ட முடியோ இல்லாத அளவுக்கு உங்கள் முடியை மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே பார்த்திங்கன்னா அதிகமான நரைமுடி காணப்படுது. அவங்களுக்கு முக்கியமாக இந்த ரெமெடி யூஸ் பண்ணும்போது சூப்பராக இளநரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து முடியும் நல்லா கருன்னு வளர வைக்கும். இந்த ஹேர் ஆயிலை வெள்ளை முடி இருக்கவங்க, செம்பட்ட முடி இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க, 60 வயசில் இருக்கவங்க, எல்லா முடியும் நிறச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் முடியல. இந்த எண்ணெயோட கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரியே உங்கள் முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். ரொம்பவும் ஈஸியாக சுலபமாக கிச்சனில் போன உடனே இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பைசா செலவு இல்லாமல் எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு எளிமையான ரெமெடி. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வெள்ளை முடி வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த ரெமடியில் முக்கியமான ஹீரோவான இன்க்ரீடியண்ட் கறிவேப்பிலை வந்து சாப்பிடும்போதும் சரிங்க, தலைக்கு போடும்போதும் சரி, முடி வந்து நல்லா கருன்னு வளரும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கறிவேப்பிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி யாருமே போட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களோட முடி நல்லாவே கருப்பாக மாறி கொடுக்கும். இந்த கறிவேப்பிலையை சாப்பிட்றத விட ஒதுக்கி வைக்கிறவங்க தான் அதிகம். எப்படி கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்க இதை வந்து சாப்பிட போகிறதில்ல. அதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுவே அவங்க முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அவங்களோட வாழ்நாளில் அவங்களுக்கு நரைமுடி அப்படிங்கிறது எட்டி பார்க்கவே பார்க்காது. தலை சூடோ பித்தமோ அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து சீக்கிரமே வெள்ளை முடி வருங்க. அப்படி அந்த சூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி போடும்போது நமக்கு சுத்தமாக வந்து அந்த சூட் எல்லாத்தையும் தணிச்சிடும். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து அதிகமாக எடுத்துக்கணுங்க. நான் வந்து என்னோடய கையில் 3 கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை வந்து முன்னாடியே நான் வந்து கழுவி, நல்லா தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நல்லா கழுவி நல்லா அப்படியே கொத்தோடு கழுவி நம்ம வெயிலில் போட்டோம் அப்படின்னா 10-15 நிமிஷத்தில் அடிக்கிற வெயிலில் நல்லா காஞ்சி வந்துடும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க மிக்ஸி ஜார்லேயும் ஈரத்தன்மையை எடுத்துருக்கக்கூடாது. பாருங்கள், என்கிட்ட இருக்கிற கருவேப்பிலையோட அளவு பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி உருவி சேர்த்திக்கோங்க. எனக்கு இப்போ தான் நரைமுடி வந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு ஹேர் டை போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு இந்த ஆயில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் கையில் 3 கை அளவு கருவேப்பிலை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் எடுக்காதீங்க. இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தலைக்கு குளிக்கணும் டைம் இருக்கோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கலாம். இது கூடவே வந்து நான் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் வந்து சேர்த்துறோங்க. அதுதான் வந்து வெந்தயம். 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நான் சேர்த்திருக்கேன். இதில் இந்த வெந்தயம் சேர்த்துறதுனால நிறைய பேர் வந்து தலைவலி பிரச்சனை வருமானு கேட்பீங்க. இதை வந்து காய்ச்சி எடுக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்காவது நீங்கள் வெந்தயம் சேர்த்துணுங்க. அப்போ தான் நம்மளோட தலை சூடெல்லாம் இறங்கி நல்லா ஒரு ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தலை சூடு அதிகமாக உங்களுக்கு வந்து முடி உதிர்வு அதிகமாக இருக்குங்க. நிறைய முடியும் வந்து அதிகமாக வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நான் இப்போ இதில் வந்து கருஞ்சீரகம், அதே வெந்தயம் சேர்த்த அளவே நான் வந்து சேர்த்திருக்கேங்க. கண்டிப்பாக கருஞ்சீரகம் சேர்த்திக்கோங்க. இதுவும் நம்மளோட தலை சூட்டை நல்லாவே குறைச்சி கொடுக்கும். இந்த 3ஓட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட இளநரையை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியை நல்லா கருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அப்படியே குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம போட்ட இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொடிசாக அரைஞ்சிடணும். இருக்கிறதே தெரியக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறப்ப அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லாவே நம்ம ரெடி பண்ணுற அந்த ஆயிலில் வந்து இறங்கிரும். அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆயிலோட கலரும் சரி, வாசனையும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை வந்து காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கருகி போகாது, நல்ல பக்குவமாக காய்ச்சி எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து
நல்லா ஆட்டின மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோ கீழே ரைட் சைடில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். நிறைய பேர் நான் ஹேர் கேர் டிப்ஸ் போடும்போதெல்லாம் கமெண்ட்டில் வந்து கேட்குறது, அக்கா எனக்கு இந்த கருவேப்பிலை எண்ணெயை வந்து எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து பாருங்கள் எப்படி காய்ச்சணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கலர் மாறாமல் காய்ச்சினிங்கன்னா மட்டும்தான் அது வந்து நல்ல ஒரு வாசமும் மணமுமாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொருளை வந்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானது தெரியும். சூடான அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்த பொருளை வந்து சேர்த்திக்கலாம். அப்படியே சேர்த்துனா வந்து தெரிச்சிடும். அதனால் நான் ஸ்பூனில் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். கம்ப்ளீட்டாக சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வந்தது அப்படின்னா அது வந்து நல்ல எண்ணெய்ங்க. இந்த டைம்லேயே நீங்கள் வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சிம்மில் வச்சு தாங்க காய்ச்சணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பிடிக்காது. அந்த எண்ணெயை கூட தேய்க்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த எண்ணெய் வந்து பிடிச்சிரும். வாசமும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சும் போதே வந்து வீடே மணமாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சுங்க. நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பொங்கி வராமல் அப்படியே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இதை பாருங்கள், நான் அதிகப்படியான சிம்மில் வச்சு தான் இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எடுக்கணும். இதோட கலர் வந்து பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம நல்லா அந்த பதத்தில் காய்ச்சி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயை நீங்கள் அயன் கடாய் யூஸ் பண்ணி காய்ச்சினாலும் ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் நான் அந்த இரும்பு கடாயில் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து பிளாக் கலர் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கடாய் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு அந்த ஆயில் வந்து மேலேயும் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாம் கீழேயும் வரணும். ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டான பதங்க. அப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த ஆயிலோட கலர் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே நல்லா காய்ச்சி அது ஒரு கோல்டன் க்ரீன் கலரில் வரும். பாருங்கள், அந்த சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. நம்ம போட்ட பொருள் பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ஆயில் வந்து நம்ம காய்ச்சி கரெக்டாக எடுத்துட்டோம். ரொம்ப நேரம் விட்டு இதை பிளாக் ஆக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஆயில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ஆயில் போட்ட பொருள் எல்லாம் கீழே போய்ட்டு ஆயில் மட்டும் மேலே அப்படியே பிரிஞ்சிருக்கு. அந்த ஆயிலோட கலரும் மாறவே இல்லை. அப்படியே அந்த க்ரீன் கலரில் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஓரத்தில் தெரியுதா ஆயில் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது தாங்க கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டும் கூட பாருங்கள் அந்த ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆயில் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆயிலோட கலர் பாருங்கள் அப்படியே அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டுறதுக்கு நான் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். நீங்கள் வடிகட்டியில் கூட ஃபில்ட்ரு பண்ணலாம். ஆனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி வெள்ளை கிளாத்தில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் கூட எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே. இந்த மாதிரி ஒயிட் கிளாத் இல்லை அப்படின்னா மஸ்லின் கிளாத்னு ஆன்லைனில் கூட இருக்குது. அது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நிறையா குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்டை கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா துணி எல்லாம் நல்ல பக்கம் சேர்த்து டைட்டாக புழிஞ்சிங்க அப்படின்னா ஆயில் சுத்தமாக நமக்கு கரெக்டாக கிளியராக வடிகட்டி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நல்லா போட்ட பொருளெல்லாம் மொறுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு புளியும் போது ஆயில் மட்டும் தனியாக வரும். இதே நீங்கள் போட்ட பொருள் எல்லாம் நல்லா பொரியாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ண முடியாது. இப்படி நீங்கள் முறுக்கி புளியும் போது நல்ல ஆயில் வந்து ஃபில்டர் ஆகி கிளியராக வந்து கிடச்சிரும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி புளிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த பொருளை கூட நான் எடுத்து காட்டுறேன் எப்படி மொறுன்னு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து வேஸ்ட்டு, நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நமக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஆயில் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ரீன் ஷேடில் இருக்கணும் ஆயிலு. ரொம்ப கருப்பாகாமல் இந்த மாதிரி இருந்தால் தான்
கறிவேப்பிலை ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு கூட. இது யூஸ் பண்ணுறதுனால தலைவலி பிரச்சனை சுத்தமாக வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. நிறைய வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கும்போது உங்களோட முடியில் எந்த ஒரு ஆயிலுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தலையில் ஒவ்வொரு பகுதியாக எடுத்துகிட்டு நல்லாவே இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஸ்டோர் பண்ண பண்ண நல்லாவே வந்து திக்காகும். என்னோடய கைகளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா இந்த இடத்துல வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷமாவது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாதுங்க. நல்லா வந்து முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்கும். நான் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன்னு. நிறைய முடி இருக்கிற இடத்துல நல்லா அந்த ஸ்கேல்ப் பகுதியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்கேல்ப்புக்குள்ளே இறங்கி அந்த பிளட் சர்க்குலேஷனை நல்லா வந்து சீரோட்டமாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சி வந்து தூண்டும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நரைமுடி வந்து முன்னில் தான் அதிகமாக இருக்கும், முன்பக்கம். ஸோ அந்த இடத்துல இந்த ஆயிலை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா புசு புசுன்னு கருன்னு இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியே செய்யும்போது நல்லாவே வந்து வித்தியாசம் பார்க்க முடியும். காலேஜ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நுனிமுடி வரைக்கும் நல்லாவே இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து சிக்கு எடுத்து ஒரு கொண்டை போட்டு இது நீங்கள் வந்து அப்படியே கூட வெளியில் போய்க்கலாம். நான் வந்து தலை குளிக்கிறதுனால கொஞ்சம் எச்சாவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பின்னாடி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு முடி கூட கொட்டாதுங்க. வெள்ளை முடி இருந்தாலும் படிப்படியாக நிரந்தரமாக கருப்பாக மாற்றி கொடுத்துரும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நரைமுடி கூட உங்களுக்கு தென்படாது. வந்த நரைமுடி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி முடி கொட்டுறதும் நின்றுடுங்க. உங்கள் முடியை சீக்கிரமே நரைக்கிறத தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.